தகப்பனே கிருபையாய் இருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நாளிற்காக கர்த்தாவே உம்மை நன்றியுடன் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி. எங்களுக்கு ஜீவனை தந்து தயையும் பாராட்டி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பராமரிப்பு எங்கள் ஒருவருடைய ஆவியையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்க தருகிற ஆண்டரே பரலோக மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலோசனைகளுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் இடைப்படுவீராக. உமக்கு பயப்படும்படிக்கு எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவீராக கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் கவனித்து கேட்கும்படியாக விருத்த சேதனமுள்ள செவியையும் ஈரத்தில் பதித்து அதன்படி நடக்கக்கூடிய ஆண்டை சுத்தமான விருத்த சேதனமுள்ள இருதயத்தையும் கீழ்ப்பட்டு நடக்கக்கூடிய நவமான இருதயத்தை தேவன் தருவீராக. என்னை முற்றிலும் மறைத்து நீர் வெளிப்படும். எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்னைக்கும் நம்ம பேசும்படியாக ஆவியாளர் என்னோட இடைப்பட்ட காரியங்கள் என்னதுன்னா, தப்புவிக்கிற தேவன், ஏன் நம்மை அவர் தப்புவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஆமோஸ் வாசிக்கும் போது கூட அதுல தப்புவிக்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதுல நான் பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல, மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையில் இருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர்க்கே ஸ்தோத்திரம், நன்றி. அதை மீண்டும் உறுதிப்படுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 வசனத்தை முறை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 116:8, அப்புறம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். முதல்ல 2 கொரிந்தியர் 10 எடுத்து வச்சிருக்கா, வாசிக்கிறேன். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இன்னொன்று சங்கீதம் 116:8. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். ஆமேன். அப்போ நம்ம வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா, ஆதி ஆகமத்துல இருந்தே தேவன் மனிதர்களை தப்புவித்து கொண்டு இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதி ஆகமத்துல நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்து மனிதனை தன்னுடைய தேவ சாயலாய் படைத்து அவனுக்கு ஆதாம் ஏவாள படைத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் கையில கொண்டு கொடுக்கிறாரு. ஆனா நீ இதை ஆண்டுகள்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுத்தாரு. ஆனா அது 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது மனுஷன் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு தனக்கு தனக்கு கொடுக்கப்படாத ஒரு பொருளின் மீது, கட்டளையின் மீது அவனுக்கு ஆசைப்பட்டு தனக்கு கொடுத்திருந்த அந்த ஆளுகை அவன் இழந்து போகிறான். அப்போ அந்த நேரத்துல தேவன் அவனை அழிக்கல. ஏன்னா அவனுக்கு இன்னொரு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதியாகமம் 3:15 நம்ம பார்த்தோம்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த ஆதியாகமம் 3:15 மனிதர்களை தப்புவிக்கிறதற்காக மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவ குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா, இழந்து போன ஆளுகையை மனிதன் மீண்டும் பெற்றுக்கொள்ளணும், பாவமாகிய சிறையிலிருந்து மனிதன் மீண்டும் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவன் சுயாதீனனாய் வாழணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆசீர்வாதம், அவர் எந்த நோக்கத்துக்காக சித்தத்துக்காக மனுஷனை சிருஷ்டித்தாரோ அந்த சிருஷ்டிப்பின் சித்தம் ஒரு மனிதர்களாகிய நமக்குள் நிறைவேறும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை தப்புவிக்கிறார் தேவன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 4:15 தேவன் காயினையும் தப்புவிக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா காயின் பண்ணினது மகா பெரிய பாவம், பொறாமைங்கிற ஒரு காரியத்தினால தன்னுடைய உடன் பிறந்தவனையே என்ன செய்யறான், வஞ்சகமா பேசி அவனை கொல்லுகிற காரியங்கள். அப்போ இருந்தா கூட அவன் கர்த்தர்கிட்ட அந்த காரியத்தை குறித்து அவன் கேட்குறான். நான் இந்த நீ என்ன ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு கொடுத்த தண்டனை என்னதுன்னா அவருடைய சமூகத்திலிருந்து அவனை விளக்குறார். அப்போ ஒரு சமூகத்திலிருந்து ஒரு மனுஷன் விளக்கப்படும் பொழுது
அந்த ஆத்துமா வந்து ஆத்துமாவுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு காரியங்கள் தான். அப்போ அவன் அவன் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் என்ன சமூகத்திலிருந்து விலக்கிட்டீங்கன்னா நான் பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேனே, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே அப்படிங்கிறான். சமூகத்திலிருந்து விலகினாலே சத்துரு வந்து என்ன செய்வான், ஒரு மனுஷனை ஈஸியாக அட்டாக் பண்ணுவான். அது இந்த காரியங்கள் இருக்கு. அப்போ தேவன் அந்த 15ல் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதிருக்கும்படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அவன் ஒரு பெரிய தவறு செஞ்சிருந்தா கூட அவனையும் ஆண்டவர் என்ன நினைவு கூறுகிறார். ஏன்னா அவன் வந்து தான் படைத்த முதல் ஆதாம் ஏவாளுடைய மகனா இருந்தபடியினால மனுஷ குலம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அவங்க கூட போராடாதபடிக்கு அவனோட ஆத்துமாவை நமக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்குன்னு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்தார் என்கிறத நம்ம அதை பார்க்கிறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா இது நோவா காலத்துல நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் தப்புவிக்கிறார். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா தப்புவிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. என்ன காரியம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னான்னா, அந்த பின்பு அந்த ஜலப்பிரளயம் முடிஞ்ச பிறகு முதல் பிரபந்தம் முதலாவது அவர் வந்து சிருஷ்டித்த எல்லாமே அழிக்கப்பட்டது. ஆனா அதுல இருந்து ஒவ்வொரு ஜோடியை வந்து அவர் நோவாட்ட அவனோடு கூட அவனோட குடும்பத்தோடு கூட அதுல வந்து தப்புவிக்கிறார். ஏன்னா திருப்பி வந்து அவர் ஆதியில் அவர் பரலோகத்தில் அவருடைய சித்தம் கொண்ட காரியம் மனுஷனை தம்முடைய சாயலாய் உருவாக்கி அவனுக்கு சகலத்தையும் அவன் மகிழ்விக்கும்படியாக எல்லாம் கொடுத்து அவனுக்கு கீழ்ப்படுத்தி கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டணும், அவனுக்கு ஆளுகையை கொடுக்கணும், அவன் என்னோடு கூட ஆளுகை செய்யணும். அப்படி அந்த ஆசீர்வாதம் கட்டாயிரக்கூடாது. அந்த சித்தம் அது நிறைவேறணும்னா அவர் ஒரு தடவை சொன்னதை 2வது தடவை மாற்றுகிற தேவன் அல்ல. அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை அந்த நாட்கள்ல இருந்த மனிதர்களுக்குள்ளாக நோவாவை அவர் கண்கள் நீதிமானாக கண்டு அவனை தப்புவிக்கிறார் தேவன். அதுலயும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நோவாவாக நீதிமானா இருந்திருக்க முடியாது. ஏன்னா பாவம் நிறைந்த அந்த பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்க்கும்போது அந்த பாவத்துக்கு அவனும் தன்னையே உட்படுத்தி கொள்ளக்கூடிய காரியங்கள் அதிகமா இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அவனுடைய இருதயத்தை அவருக்கு பிரியமா மாற்றி அவனை ஒரு நீதிமானாக தன் பார்வையில காணும்படியாக வைத்தார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான். இன்னைக்கு நமக்கு அதே பாக்கியத்தை தான் கொடுத்திருக்கிறார். அப்போ அவன் வந்து பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக திரும்பியும் பலுகி பெருகி ஆதாம்க்கு கொடுத்த அதே அந்த கட்டளை ஆசீர்வாதங்கள் திருப்பியும் அந்த 2ஆம் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணும் பொழுதும் நோவா மூலமாக திருப்பியும் இந்த மனித குலம் பலுகி பெருகணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் திருப்பியும் அவனோட ஒரு உடன்படிக்கை செய்து கட்டளைகளை கொடுத்து தேவன் வழி நடத்துகிறார். காரியம் வந்து என்னன்னா அவருடைய சித்தம் மனித குலத்துல நிறைவேறும்படியாக. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கிறோம் சாராயிய வந்து ஆபிரகாம் கிளம்பி போகும்போது சாராயிய வந்து பார்வோனுடைய துஷ்ட எண்ணங்களுக்கு தேவன் தப்புவிக்கிறார். அப்படியே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா 1-17 வரை வாசித்து பார்த்தோம்னா சாராயை வந்து அபிலேமுக்கு அவர் தப்புவிக்கிறார். இந்த அபிலேமுக்கு அவர் தப்புவிக்கும் பொழுது சாராயோட வயசு நீங்க நம்ம என்னன்னு பார்த்தோம் சொன்னா 89 வயது. ஒரு 89 வயது உடைய அவங்க ஒரு நம்ம ஒரு பாஷை சொன்னா அவங்க கிழவி. அப்படிப்பட்ட ஒருத்தங்களை இந்த அபிலமுக்கு அவங்க மேல கண் போட்டு அவங்கள வந்து என்ன பண்ணணும், தன்னுடைய துஷ்ட எண்ணத்துக்கு பயன்படுத்தணும் அவன் நினைக்கிற அந்த நேரத்துல. ஏன் அப்படின்னு சொன்னான்னா சாராய்க்கு தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாராம், உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஈசாக்க கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு யார் மேல, அந்த வாக்கு தத்தம் யார் மேல இருக்குதுன்னு சொன்னா ஆபிரகாம் சாராய் மேல அது இருக்குது. அப்ப அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த குழந்தை பிறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சத்துரு அந்த இடத்துல போராடுறான். ஆனா தேவன் விடல. அப்படிப்பட்ட ஒரு கடைசி நிமிஷத்துல கூட சாராயி அவளுடைய கற்புக்கு எந்த பங்கம் வராதபடிக்கு தேவன் பார்வோன் கையிலிருந்தும் அபிலமேக்கினுடைய துஷ்ட எண்ணத்துக்கும் தேவன் சாராயை தப்புவிக்கிறார். ஏன்னா அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் மூலமாக புறஜாதியாராகிய நாம் ரட்சிக்கப்படும்படியாக, விசுவாசத்தின் பிள்ளைகளாக, நீதிமான்களாக, விசுவாசத்தினால்
நம்ம நீதிமானாகும்படியாக. இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். 7, 8வது வசனம். 14வது வசனத்துல பார்த்தோம்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்தேசின் மூலமாக புறஜாதியாகிய நமக்கும் உண்டாகும்படியாக, ஆவியை குறித்த அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக ஈசாக்கு கண்டிப்பா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் பிறக்கணும். அப்போ ஆபிரகாம் சாராள் மேல அவருக்கு இருந்த அந்த தரிசனம் திட்டம் நிறைவேறும்படியாக ஆபிரகாம் தப்புவிக்கப்படுகிறார், சாராய் தப்புவிக்கப்படுகிறாங்க. அதே போல ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் சொன்னா லோத் அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, தப்புவிக்கிறார். அவன் தப்புவிக்கப்பட்டதுக்கு காரியம் என்னன்னு சொன்னா ஆபிரகாமை நினைத்து லோத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நமக்கும் நிறைய நேரம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கலாம். அப்போ நம்ம அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தணும். லோத்தை போல அதை இழந்து விடாதபடிக்கு இதெல்லாம் நம்ம திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கிறனால நம்ம அந்த கர்த்தருக்கு பயந்து நம்ம அந்த காரியங்களை நம்ம அவர் தப்புவிக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாத்ராமம் 12ஆம் அதிகாரத்துல 41வது வசனம், 51வது வசனம், அப்புறம் யாத்ராமம் 14:30 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சிக்கிறார். ஏன் அவர் அப்படி இஸ்ரவேலை தப்புவித்து ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னான்னா தேவன் ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆபிரகாம் என்ன ஆதியாகமம் 17:4-19 நம்ம பார்க்கிறோம். நான் உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு நான் ஒரு தேசத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அவங்களுடைய ஆபிரகாமின் வழி அந்த சந்ததிகள் தான் எகிப்துல இப்ப அடிமையா இருக்குது. இது எல்லாமே ஆபிரகாமுக்கு அவர் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் தான். அவங்க 400 வருஷம் என்ன பண்ணுவாங்க, எகிப்தியருக்கு அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாமோட எல்லா காரியம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் அந்த கர்த்தர் குறித்த அந்த காலத்துல 400 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஆனா அது 430 வருஷம் இருக்கும். அந்த 30 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால அந்த வருடங்கள் கூட்டப்பட்டு இருக்கிற காரியங்களா இருக்கலாம். அப்போ அந்த காரியங்கள் அப்போ அதுல இருந்து அந்த இஸ்ரவேலரை அது ஆபிரகாமின் வித்தா இருக்கிறதுனால அவர்களை அந்த அடிமைத்தனமாகிய எகிப்து வீட்டில இருந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அப்ப அந்த வாக்கை நிறைவேற்றும்படியாக தேவன் என்ன செய்யறாரு, இஸ்ரவேலரை அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடியில் இருந்து வெளியே கொண்டு ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுத்தார். நான் வாக்களிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு சொன்ன போது அவன் கீழ்ப்படிந்து அந்த தேசத்துக்கு அந்த தேசம் எங்க இருக்குன்னு தெரியாமலேயே கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்டு அந்த வாக்குக்கு செவி கொடுத்து அவன் என்ன செய்யறான், அந்த தன்னுடைய பிரயாணத்தை தொடர்றான். தேவன் இதெல்லாம் நினைத்தருளி என்ன செய்யறாரு, அவனுடைய சந்ததிகளாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். அப்போ இஸ்ரவேலர்களை தப்புவிக்கவும் ஒரு நோக்கம் இருந்தது. ஏன்னா ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு தாம் வாக்களித்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ள அவனை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது மோசே நம்ம பார்க்கிறோம். மோசேய தேவன் தப்புவிக்கிறார். யாத்ராமம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அதுக்குள்ள காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன் அவரை தப்புவிக்கிறார் அப்படின்னு சொன்னான்னா இது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக அவனை ஒரு ரட்சகராக தேவன் எழும்ப பண்ணணும். மோசே பிறக்கணும். அவன் மூலமா தான் இப்போ அவங்க அடிமையாக தான் அங்கே இருக்கிறாங்க. யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமையாக தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த மக்கள் அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் இனிமேதான் அவர் பிறக்க போறாரு. யாரு, மோசே. அப்போ மோசே அந்த அடிமைத்தனத்திருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக அந்த மோசே பிறக்கணும். அவர் மூலமாகத்தான் இந்த எகிப்தின் மக்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும். அந்த ரட்சகரை ஒரு எழும்ப பண்ணணும் அப்படிங்கிறது பிதாவின் திட்டமாய் இருந்ததுனால தான் மோசே அந்த அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவனா இருந்தா கூட அவங்க அம்மா அவரை பாதுகாத்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு மேல அவரை பாதுகாக்க முடியாத பட்சத்துல அந்த நைல் நதியில விடும் பொழுது யாரு மோசைய கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்க அரண்மனையிலேயே அவர் பாதுகாப்பாக வளர்க்கப்படுகிறார். இது என்னது, இது பரலோக சித்தம் திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நினைச்சானா ஒரு மனிதர் நம்மளைய
எந்த ஒரு பகைவனுக்கும் தப்புவித்து அவங்க கஸ்டடியில கூட அவங்களுடைய ஒரு பாதுகாப்புல கூட மனிதர்களாகிய நம்மளே பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதான் இந்த காரியத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள காரியங்கள். அப்போ அந்த மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக அந்த பார்வோன் அரண்மனையிலேயே பாதுகாக்கப்பட வைக்கிறார் தேவன், தப்புவிக்கப்படுகிறார். அதே போல தாவீதும் சவுலின் ஈட்டிக்கு தப்புவிக்கப்படுகிறார். 1 சாமுவேல் 18ல பார்க்கிறோம், 10, 11. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல 9, 10ல பார்க்கிறோம். 2 தடவை அவன் ஈட்டிக்கு தப்புவிக்கிறார். அடுத்து பார்த்தோம்னா 1 சாமுவேல் 17, 37ல பார்க்கிறோம். சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்தார். அப்படி தப்புவித்த தேவன் பெலிஸ்தியர் கைக்கும் தாவீதை தப்புவிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் 23, 14 வசனம் 26, 27, 28ல சவுலின் கைக்கும் தப்புவிக்கிறார். மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கும். நம்ம அதை பார்த்து 1 சாமுவேல் 23ல நீங்க எல்லாமே நம்ம அவருடைய மகளை கெட்டி கொடுக்குறான். அதாவது வஞ்சகமா கெட்டி கொடுத்து அங்கேயும் கொல்ல பார்க்கிறான். நிறைய இடத்துல கொல்ல பார்க்க போகும்போதெல்லாம் தாவீத தேவன் தப்புவித்து கொண்டே இருக்கிறார், அவனை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். அதாவது எப்போ அவன் கிட்டத்துல சவுல் வந்து தாவீது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பக்கத்துல வரும்போதெல்லாம் அவனுக்கு வேற ஒரு நியூஸ் வரும். எருசலேம பெலிஸ்தியர் வந்து பிடிக்க போறாங்க அப்படின்னு இவன் இதை விட்டுட்டு அங்க ஓடிடுவான். அப்போ எப்பமெல்லாம் மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தான் இருக்கும், அந்த இடங்களில் எல்லாம் தேவன் என்ன செய்யறாரு, தப்புவித்து தாவீதை காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னானா, தாவீதின் மீது பரலோக திட்டம் இருந்ததுனால. அந்த திட்டம் அவன் மேல் அது பெரிய திட்டம். என்னன்னா, மகா மேன்மையான சந்ததிக்கு அவன் வந்து தகப்பனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உண்ட வம்சத்துல ஒரு விளக்கை கொண்டு வருவேன். அது இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள். அப்போ இன்னொன்னு பார்த்தோம்னா, மாம்சத்தின்படி அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ தாவீது அந்த பரலோக இயேசு கிறிஸ்து அவனுடைய சந்ததியில மாம்ச பிரகாரமா வரணும் அப்படின்னு சொன்னா தாவீதுங்கிற ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும். அதே போல தன்னை தகப்பனாலும் தன்னுடைய குடும்பத்தாலும் மறக்கப்பட்ட அந்த தாவீது, அவரை தேவன் நினைவு கூர்ந்து அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக உயர்த்துறார். எல்லாமே அந்த பரலோக திட்டத்துக்குள்ள காரியத்துக்காகவே இந்த காரியங்கள்லாம் தப்புவிக்கப்படுகிற காரியங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னான்னா, அடுத்தது அப்போஸ்தலர் அந்த நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது யோபுவை நம்ம பார்க்குறோம். யோபுவை கர்த்தர் என்ன செய்யறாரு, தப்புவிக்கிறார். சாத்தான் வந்து யோபுவை வந்து அழிச்சிடணும்னு நினைக்கும் போது கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்றார். யோபு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆயினும் அவன் பிராணன் மாத்திரம் தப்ப விடு என்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னமும் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் அழிச்சுக்கோ, ஆனா அவனோட உயிரை மட்டும் நீ தப்ப விடணுங்கிறான். அப்போ சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்ம யோபுட நம்ம வாசித்திருக்கோம். யோபுவே சொல்றாரு, என் உடம்புல ஒரு எலும்புல வந்து தோலை மூடி இருக்குது, இதான் நான் யோபு. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா? நான் பறக்கும் போதே எங்க அம்மா வயிற்றுல நான் செத்துருக்கலாமே அப்படின்னு அவன் வந்து கர்த்தரை குறிச்சு அவன் ஒண்ணுமே சொல்லல. தன்னுடைய காரியத்தை தன்னோட நிலைமையை பார்த்து அப்படிதான் அவர் பேசினாரு. அப்போ ஒரு எலும்புல தோல் மட்டும் மூடி இருக்கு. அதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த உருவத்துக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. அந்த உருவத்துக்கு ஒரு லைஃப் இருக்குமாங்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு யோபு, எலும்பும் தோலும். இது நம்ம வழக்கத்தை சொல்லுவோம், நம்ம சாப்பிட்டோம் பாரு எலும்பும் தோலுமா இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அதை கொஞ்சம் நம்ம நின்று நிதானிச்சு பார்த்தோம்னு சொன்னா, சதையே இல்லை, வெறும் எலும்பு, அதுக்கு மேல ஒரு தோலை போத்தி இருக்குது. இந்த ஒரு உருவத்துக்கு ஒரு ஒரு உயிர்ப்பு உண்டா, ஒரு ஆசீர்வாதம் உண்டா, அதுக்கு ஏதாவது நடக்குமா? அது உலக பார்வையில நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கிடையாது கிடையாதுன்னு 100க்கு 1000 தடவை சொல்றது தான் நம்ம காரியங்கள். ஆனா அந்த யோபுவை சொல்றாரு, சாத்தாண்ட சொல்றாரு, அவனோட உயிரை மாத்திரம் நீ தப்ப விடு அப்படிங்கிறார். ஏன்னா அந்த உயிர் மட்டும் இருந்தா போதும், தேவன் கரத்துல எல்லாமே, அவரால் எல்லாம் முடியும். ஏன்னா அந்த யோபு 42ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் இழந்ததை எல்லாம் யார் அவனுக்கு ரோதமாக
சவால் விட்டானோ சாத்தான், அவனுக்கு முன்னால தேவன் அவனை நிறுத்தும்படியாக இழந்ததை இரண்டத்தனையாக கொடுத்து, தேவன் அவனை குறித்து கொடுத்த சாட்சிய, அவன் தேவனுக்கு பயந்தவன், பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன், அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன் என்று சொன்ன காரியத்தை பிசாசுக்கு காட்டணும். அவன் எதெல்லாம் அவன் இழக்க வச்சானோ, என் பிள்ளைக்கு நான் அவனுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நான் இழந்ததெல்லாம் நான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக. அதாவது யோபு 2ஆம் அதிகாரம் 1 இருக்குமானால், 2:6 வசனம் இருக்குமானால், அதே அந்த எலும்பும் தோலுமான ஒரு வாழ்க்கை இருக்குமானால், கர்த்தர் நினைக்கிற எதை சித்தம் வைத்தார்னா யோபு 42ஆம் அதிகாரமும் அவன் வாழ்க்கையில உண்டுங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த உயிரை தப்ப வைத்து தேவன் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கிறார் தேவன். அடுத்தது பார்த்தோம்னா தானியேல், அவன் சிங்க குகையில போடும் பொழுதும் அந்த தரியு ராஜா கேட்கிறாரு, ஜீவனுள்ள தேவன் உன்னை, நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்குறான். கேட்கும் பொழுது அவன் உயிரோட அந்த இடத்துல வர சிங்கக்குயிலிருந்து வெளியே வர காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த காரியங்கள் அப்படின்னு சொன்னா, தானியேல பார்க்குறான் ஒவ்வொரு நாளும் நான் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டு அவன் அறிக்கை செய்து அந்த அந்த அந்நிய தேசத்திலும் பாபிலோன் தேசத்திலும் அவன் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது அவன் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி தான் அந்த தரியு ராஜா கேட்கிறான். அப்போ அந்த அடுத்த நாள் பார்க்கும்போது சிங்க அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தாவீது வெளியே உயிரோட வரும் பொழுதுதான், இப்போ அவன் இவனால கிண்டலா சொன்னானான்னு தெரியாது, இல்லாட்டினா ஒரு பேருக்கு சொன்னாரான்னு தெரியாது. ஆனா அந்த இடத்த பார்க்குறோம், தரியு ராஜா தானியேலின் தேவன் யார் என்கிறத அவன் தன் வாயாலேயே பிரகடனப்படுத்த, அவரே தப்புவிக்கிறவர், அவரே ரட்சிக்கிறவர் என்பதையும், அவரே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள, ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு தானியேலின் தேவன் ஒருவரே வழியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவனே தரியு ராஜா தான் பார்த்து இதை உணரும்படியாக, தான் யாருங்கிறத தேவன் தரியு ராஜாவுக்கு தானியேல் மூலம் வெளிப்படுத்தும்படியாக அந்த இடத்துல தானியேலுடைய அந்த உண்மை உத்தமத்தையும் தரியு உணர்ந்து கொள்ளும்படியாக, தன்னை நம்பி இருக்கிறவர்கள் அவர் எப்படி விடுவிக்கிறார் என்கிறத தரியு உணர்ந்து கொள்ளும்படியாக தானியேல் அங்க தப்புவிக்கப்படுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜீவனுள்ள தேவன் யார் என்கிறத இந்த காரியங்களின் மூலம் தரியு ராஜா தன் வாயினாலே அறிக்கை செய்வதற்கும், இந்த சம்பவம் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த சம்பவத்தை தானியேல் தப்புவிக்கப்படுகிறார். அதே போல தானியேல் 3:17 பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேருமே தப்புவிக்கப்படுகிறார்கள். ஏன் அந்த அக்கினிக்கு அவர்கள் தப்புவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னானா, அதுல பார்க்கிறோம், பாபிலோன் ராஜா அந்த அக்கினை சூளையில அவங்களை போடும் பொழுது அது 7 மடங்கு அந்த அக்கினி அந்த ஜுவாலை எரிது. அந்த அக்கினியுடைய தன்மை 7 மடங்கு அதிகமாக அந்த வெப்பம். ஆனா அவங்க முடியில கூட அந்த அக்கினியின் வாசம், பற்றின வாசமே இல்லை அப்படி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அவங்க 3 பேர் இல்லை, கூட இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவங்க தப்புவிக்கப்பட்ட விதமாக வெளியே வர்றாங்க. ஆனா அவங்கள போடுறதுக்கு கொண்டு போனவர்கள் அங்க சாம்பலா போயிட்டாங்க நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் பார்க்கிறாரு. பார்த்தவர் என்ன சொல்றாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவன் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்பதையும், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று அறிந்து அவன் வாயாலே அறிக்கை செய்ய, அவன் வாயாலே யாரு இல்லைன்னு சொல்றாங்களோ, யாரு நாம் ஆராதிக்கிற தேவன் தேவன் அல்ல என்று சொல்றாங்களோ அவங்க வாயாலேயே தன் யார் என்கிறத வெளிப்படுத்தும்படியாக அந்த தேவதாசர்கள், அவரையே நம்பி இருந்த தேவதாசர்களை சில அக்கினி பரீட்சைக்கு பயன்படுத்துகிறார், சில சிங்கத்தின் வாய்களுக்கு உட்படுத்துகிறார். அந்த இடத்துல தன்னை அவர் என்ன செய்ய வெளிப்படுத்த, அவங்களை தப்புவிக்கிறதுக்கு தான் யார் என்கிறத வெளிப்படுத்தவும், தன்னை நம்புகிறவர்களை தான் கைவிடுவதில்லை என்கிறத வெளிப்படுத்தவும் அவர்கள் தப்புவிக்கப்படுகிறார்கள். அப்போ இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா,
ஆம், அஹ், இயேசுவை குறித்து நம்ம பார்க்குறோம். நம்ம இயேசு பிறந்ததுல இருந்தே மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்திலும் சாத்தான் அவரை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் போடப்படுகிறது. ஆனா இயேசு ஒவ்வொரு காரியத்திலுமே பார்வோன் கைக்கு அங்கேயும் அவர் என்ன செய்றாரு, ஏரோது கைக்கு தப்புவிக்கப்படுகிறார். அவருடைய மகனுக்கு தப்புவிக்கப்படுகிறார். இன்னும் அவர் தன்னை குறித்த சாட்சி நிமித்தமும் ஆஹ், தீர்க்க தரிசனத்தை அவர் சத்தியத்தை பேசுறதுனாலையும் தன்னை குறித்த சாட்சி நிமித்தமும் அவர் மேல எரிச்சல் கொண்டு நியாய சாஸ்திரிகள், மூப்பர்கள், வேதபாரர்கள், நம்ம வேதத்தை நம்ம வாசித்திருக்கோம். நிறைய இடங்கள்ல அவரை என்ன செய்றாங்க, கொல்லணும், கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, மலையில இருந்து தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்க. இப்படி நிறைய இடத்துல தேவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னான்னா, அவர் வந்து தேவன் அவர் மேல் வைத்திருந்த அந்த பரலோக சித்தம். என்ன சித்தம்? ஆதியாகமம் 3:15 மனித குலத்துக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் இவர் மூலமாகத்தான், நித்திய ஜீவன்கிற வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நிறைவேற வேண்டும் என்பதனால தான் இயேசு கிறிஸ்து எந்த மனுஷ சித்தத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடாதபடிக்கு தேவன் என்ன செய்றார், அவர் குறித்த வேளையில, பரலோகம் குறித்த வேளையில அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாரோ, மனித குலத்தை மீட்க ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டு பிசாசின் பிடியில சிறையாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எல்லா மனுஷ ஆத்துமாக்களையும் விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, இரட்சகராக இயேசு என்கிற நாமத்துல இவர் உலகத்துல வந்து அந்த பரிசுத்த இரத்தம் கல்வாரி சிலுவையில் அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பலியிடப்பட்டு அதனால மனுஷ குலம் ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும், அந்த ஆளுகையை மீண்டும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்திருக்கும் போது நிறைய இடங்களில் அவர் தப்புவிக்கப்பட்டு கொண்டே வந்தார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது அப்புறம் நம்ம பவுலை பார்க்கிறோம். பவுல் அநேக இடத்துல அவரு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை தான் பவுல் வந்து நம்ம பார்க்கிறோம். அவர் சபையை துன்புறுத்தின ஒரு மனுஷன் சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கிறோம். நம்ம அந்த அப்போஸ்தலர் பணியில இருக்கலாம். அவர் எழுதிய ஒவ்வொரு நிருபங்களையும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர் என்னென்ன காரியத்துல, கப்பர் சேதத்துல அவரு அப்புறம் நிர்வாணத்துல, பசியில, மனுஷர்களால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், மரணம் சம்பவித்து விடுமோ அப்படிங்கிற காரியங்கள். அதுலதான் இப்ப நம்ம வாஸ்தவம் இல்லையா, 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஏன் தப்புவிக்கிறார்? விஷப்பூச்சி ஒரு அந்த மெலித்தா தீவுல அங்க போய் கரை சேரும் பொழுது அங்கேயும் ஒரு விஷப்பூச்சி அவரை கடிக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதனாலதான் அவன் இவ இங்க வந்து கூட அவன் வந்து அவன் ஜீவன் தப்புவிக்கப்பட முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த விஷப்பூச்சி அவனை ஒண்ணுமே செய்யும் போது இவன் ஒரு தேவன் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படி நிறைய காரியம். கப்பல் சேதத்துல அந்த கப்பல் மூழ்கிருங்கிற சூழ்நிலையில கூட தேவன் அவனுக்கு தரிசனமாகி, இல்ல நீ எருசலேம்ல நீ போய் எனக்கு சாட்சி கொடுக்கணும், உன்னை வைத்து நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, நீ புறஜாதியா இருக்கும் உன் சொந்த ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவன் மேல இருந்து அந்த அந்த பரலோக திட்டம் நிறைவேறும்படியாக தேவன் வந்து பவுலை நிறைய இடத்துல என்ன செய்யறாரு, தப்புவிக்கிறார். அது மட்டும் இல்லாம அதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வெறுமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கதை போலதான். அதாவது மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, அவர் நான் மறிச்சா கூட என்னை அவரை உயிரோட எழுப்புவார். ஏன்னா என் மேல அவர் வைத்திருந்த
தேவ திட்டம், தேவ தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் என்னை உயிரோடு எழுப்புவார் அப்படிங்கிற ஒரு காரியம். இப்படி நம்ம பார்த்தா நான் கொஞ்சம் காரியங்கள் நான் எடுத்திருக்கேன். நம்ம வேதத்துல பார்த்தோன்னா நெறைய இருக்கு. பேதுருவா இருக்கட்டும், நெறைய காரியங்கள் ஆம் என்னது தப்புவிக்கப்படுகிற காரியங்கள். இப்ப நம்ம லாசர பார்த்தோம். அவர் வந்து திருப்பி ஆண்டவருக்காக என்ன பண்ணுனாருங்கிறது வேதத்துல எழுதப்படவே இல்ல. ஆ நயின் ஊர் விதவையின் மகன பார்த்தா, அவர் வந்து தப்புவிக்கப்பட்டார் மரணத்துக்கு, 1ஆம் மரணத்துக்கு. ஆனா, அதுக்கப்புறம் அவர் கர்த்தருக்காக என்ன பண்ணாருங்கிறது வேதத்துல நாம பார்க்க முடியல. யவிருவின் மகளையும் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கங்கிறது அங்க இல்ல. அம் அ அதேபோல நம்ம யோவான் ஸ்நானகன பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, அவர் கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அதுதான் பரலோக சித்தம். அந்த சித்தம் முடிஞ்ச உடனே, இயேசுவை யாருன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துன உடனே, அடுத்த அதிகாரங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, ஏரோது அவன் என்ன பண்றான்? அந்த ஜென்ம நாளுல அ அந்த அவருடைய சகோதரனுடைய மனைவி கேட்ட அந்த காரியங்களின் நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறார். கொல்லப்படுகிறார். இது பரலோக திட்டம். ஏன்னா, அவருடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி காரியங்கள். இதுதான். அப்போ இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்மளும் பார்க்கிறோம். நாம பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரை இருக்கலாம். நம்ம நெறையா தப்புவிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம் நம்ம வாழ்க்கையில. இது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தர்ட்ட நம்ம கேட்டா கூட, அவங்க அவங்க வாழ்க்கையில அ நெறையா மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள சொல்லுவாங்க. நெறைய காரியங்கள். சில நேரத்தில சில சிங்கங்கள் மத்தியில அ நம்ம சிங்கங்கள் அவர் சொல்றது என்னன்னா, மனிதர்கள். மனிதர்களுடைய வார்த்தைகள் காயப்படுத்தப்படும் பொழுது நம்ம நெறைய நேரம் சொல்லுவோம். ஏன் தான் வாழ்றோமோ? என்ன அன்பற்ற ஒரு உலகத்துல இருக்கோமே! புரிஞ்சு கொள்ளாத ஒரு உலகத்துல இருக்கிறோமே! இதுக்கு இருக்கிறத செத்தே போயிரலாம் போல. அப்படி நம்ம நெறையா பேசியிருக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நேரமாவது நம்ம சொல்லியிருக்கலாம். அப்ப அந்த சூழ்நிலைகூட நம்ம அ அ நம்ம தப்புவிக்கப்பட்டோம். எப்படி நம்ம அவர் யாரு? எலியா. அவர் வந்து அந்த அ அந்த அவ யாரு? எசபேலுடைய வார்த்தைய கேட்டு, அந்த வார்த்தையில அவர் கேட்டு நான் அ வாழ வேண்டாம்னு நினைக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? "இல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்" சொல்லிட்டு அவருக்கு அப்பத்தை, தண்ணீரையும் குடுக்கிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து திரும்பி பார்த்தோம்னா, நெறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நெறைய ஆபத்துகள்ல இருந்து நம்ம தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். நெறையா அ மனுஷர்களால் நம்ம பாதிக்கப்படும் பொழுது, வேதனைப்படுத்தப்படும் பொழுது, நிராகரிக்கப்படும் பொழுது, புறக்கணிக்கப்படும் பொழுது, நிந்தையாய் பேசப்படும் பொழுது, அம் நம்ம சொல்லாத காரியத்தை இட்டுக்கட்டி பேசும் பொழுது, நம்மளுடைய சூழ்நிலைகள வேற மாரி திரிச்சு பேசும் பொழுது, அப்ப நம்ம நெறைய நேரத்துல கசப்புகள் நமக்குள்ள வந்து, நம்ம ஏன் வாழுறோம்? நம்ம செத்திருந்திருக்கலாமே! அப்டி நம்ம நெனைக்கும்போது, நம்ம இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறோம். இதுக்கிடையில என்ன வந்தது? கொள்ளை நோய் வந்தது. அந்த கொள்ளை நோயிலயும் நம்ம தப்புவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள், வெள்ளம், எத்தனையோ காரியங்கள் தேசங்களுக்கு விரோதமா தேசங்கள் எழும்பி அந்த யுத்தங்கள் நடக்கும் பொழுது நம்ம தப்புவிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு காரியத்துல. அப்போ அப்ப அப்ப நம்ம தப்புவிக்கப்படுகிறோம் என்றால், நம்மை குறித்த பரலோகத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்றுதான் ஆ காரியங்கள். அப்ப அதுல நம்ம தப்புவிக்கிற காரியங்கள், தப்புவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, இன்னொரு காரியம் இருக்குது. வேதத்துல இருக்கு. இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னா, மீதியாய் இருக்கிறவர்கள். மீந்து இருக்கிறவர்கள். மீதியாய் இருக்கிற ஜனங்கள். இப்போ ஒரு கொள்ளை நோய் வந்தது. ஒரு கூட்ட ஜனங்கள் கொத்து கொத்தா மரிச்சாங்க. கொஞ்சம் பேர் மிஞ்சி இருக்கோம். இதுக்கப்புறம் நெறைய காரியங்கள் உலகத்துல நடக்குது. நம்ம இருக்கிற இடங்கள்ல நடக்குது. நம்ம எத்தனையோ பிரயாணங்கள் அன்னைக்கு பார்த்தோம். அந்த விமான விபத்து. அப்போ ஆ அப்ப நம்ம இன்னும் தப்புவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம எத்தோட பிரயாணப்படுகிறோம். பஸ்ல போறோம், நடந்து போறோம். நம்ம டிவில நியூஸ ஓப்பன் பண்ண பார்த்தாலே, அவங்க பாவம் சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னுக்கு வந்து அவங்க அப்படி வந்து அடிச்சு அப்படியே வந்து மனிதர்கள அப்படிப்பட்ட ஒரு மரண காரியங்கள நம்ம பார்க்கிறோம். ஆனா, நம்ம இப்படி எத்தனையோ சூழல் நடந்து போயிருக்கோம். எத்தனையோ காரியங்கள். நம்ம பிரயாணப்படுகிறோம் வாகனங்கள்ல. ஆனா, நம்ம பாதுகாக்கப்பட்டு கொண்டே வருகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம் ஒவ்வொருவர் மேலும் பரலோக தரிசனம் இருக்கிறது. பரலோக திட்டங்கள் ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறது. இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு ஏன் தப்புவிக்கப்படுறோம்னா, அவர் நமக்கு மேல் வைத்த அந்த பரலோக வாக்குத்தத்தங்கள் நம்ம மேல நிறைவேறும்படியாக.
இப்போ நம்ம மனிதர்கள் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல ஒரு ரைஸ் மிஞ்சி போச்சுன்னா, அ அது லெஃப்ட் ஓவர் ரைஸ் இத வச்சு என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு நெறைய YouTubeல இருக்குது. இல்ல. அது 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 மற்ற அந்த மாரியே இருக்கலாம். ஒரு தோசையா இருக்கட்டும், சப்பாத்தி இத எப்படி ரீமேக் பண்ணலாம்? அப்போ ஒரு ஒண்ணுக்கில்லாத ஒரு பொருளையே நம்ம கீழ போட விரும்பாம, அந்த பொருளையே ஏதாவது ஒண்ணு செய்யணும் பிரயோஜனமா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கும் பொழுது, அவர் சாயலாக நம்மளை படைத்து கனத்தையும் மகிமையும் நமக்கு தந்த தேவன், மனிதர்கள் ஒருவேள நம்மள அற்பமா நெனைக்கலாம். ஏன்னா மனிதர்கள் பார்வையில நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான், அந்த மனுஷர்கள் ஒரு மனிதன நம்ம மதிப்போம். அதுதான் என்னது? அது உலகம் அது அது இயற்கை, உலக நியதி. ஆனா தேவனுக்கு அப்படி இல்ல. ஒரு எலும்பும் தோலுமா இருந்தா கூட, ஒண்ணுமே இல்லாம நீ பூஜ்யமா இருக்கலாம். நீ ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு உலகம் உன்னைய சொல்லலாம். ஆனா நான் கரத்துல எடுத்து நான் என்ன செய்வேன்? பயன்படுத்துவேன். உன் மேல இருக்கிற வேண்டிய பரலோக திட்டத்த நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அப்படிங்கிறதான் தேவனுடைய காரியங்கள். அப்போ நம்ம தப்புவிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, லூக்கா 13ஆம் அதிகாரத்த 13 1லிருந்து 5 பார்ப்போம். நாம் மனம் திரும்ப, நம்ம கெட்டு போகாதபடிக்கு மனம் திரும்ப, நம்ம மீதியாக வைக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னும் நம்ம நெறைய காரியத்துல நம்ம மனம் திரும்பணும். நம்ம கெட்டு போயிறக்கூடாது. கெட்டு போகுறதுன்னா என்னன்னா, நம்ம நரக அக்கினிக்குள்ள போய்விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான், அவர் என்ன பண்றாரு, நம்மளை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம மேல இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். பரலோக தரிசனங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா, அ சில நேரத்துல நான் அ அதுல பார்க்கலாமா நம்ம லூக்கா 13 நம்ம ஒரு தடவ பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம். லூக்கா 13. 13ல பார்த்தன்னா, பிலாத்து வந்து சில கல்லீரலுடைய இரத்தத்த அவன் என்ன செய்றான், அவனோட பலிகளோட கலந்திருந்தான். அதாவது அவங்கலாம் வந்து இரத்த கொன்ன காரியங்கள். அவங்கள உயிரோடு கொன்ற காரியங்கள். அப்போ அங்க இருந்த மக்கள், மீதியா இருக்கிற மக்கள் என்ன நெனச்சிருந்திருக்காங்க? அவங்கலாம் பாவிகள். அதனால தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு சம்பவிக்குது. இன்னைக்கு நம்ம டிவில நியூஸ பார்க்கும்போது, இப்படி நடக்கும்போது, ஓ! இவங்கலாம் ஏதோ பாவம் செஞ்சிருப்பாங்க போல. அதனால தான் இப்படி கொத்து கொத்தா இப்படி மறிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிளேன்ல இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டு, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அ ஒரு மனிதர்களாய் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களா இருக்குதுங்கிறத தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் அதுக்கு அடுத்ததுல பாருங்க. அடுத்தது சீலோவாம்ல கோபுரம் விழுந்து 18 பேர கொன்றுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்களோ என்று நினைக்கிறீர்களோ? அப்படின்னு கேட்கிறார். அந்த சீலோவாம் அந்த அந்த கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்து போனாங்க. மத்தவங்கலாம் நீங்கலாம் உயிரோடு இருக்கணும்னா, ஓ! நான் நீதிமான். அதனால நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இல்ல. நீ மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் நெறைய இருக்குது. அதனால நான் உன்னைய தப்புவிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு நமக்குள்ளேயும் சொல்றாரு. நம்ம நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனால தான். ஏன்னா, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். நம்மள அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்மளை வந்து அவர் என்ன செய்றாரு, அவருக்கு பிரியமா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கையில நம்ம மனம் திரும்புவதற்கு சில காரியங்கள அனுமதிக்கிறார். அந்த காரியங்கள் வந்து தண்டனை மாரி தெரியலாம். ஆனா தண்டனை இல்ல. இது நீங்க பார்த்தீங்கன்னா, லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, லேவியர் 26, 23. லேவியர் 26 நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், அதாவது நம்ம வாழ்க்கையில சில தண்டனைகள அனுமதிக்கிறார். சில சிக்ஷைகள அவர் கொடுக்கிறார். ஏன்னா, நம்ம வேசி பிள்ளைகளா இருந்துறக்கூடாது. கர்த்தர் ஒருவரே, அவர் தான் எனக்கு அப்பா. அவர் ஒருத்தர் தான் அப்பா. அவருடைய பிள்ளை தான் நான். அப்போ நான் அவர் பரிசுத்தமரா இருக்கிறது போல நானும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். எதெல்லாம் என் வாழ்க்கையில என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகாதோ, அந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில நறுக்கப்படணுங்கிறதுக்காக. ஏன்னா நானா மாற மாட்டேன். நானா அதுல என்ன செய்வேன்? தொங்கிக்கிட்டே இருப்பேன். புடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ விடமாட்டேன். அப்போ தேவன் சில தண்டனைகள நம் வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்கள் மனிதர் பார்வைகளுக்கு வேணா அது ஒருவேள
இவன் பாவி போல அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள். சில சில இல்லாமைகளை தருவார், சில குறைவுகளை அனுமதிப்பார், சில பாடுகளை அனுமதிக்கலாம், நோய்களை அனுமதிக்கலாம், ஏதோ ஒரு காரியங்கள். ஆனா அது வந்து நம்ம கெட்டு போவதற்கல்ல, நாம அழியாத நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான் அவர் தன்னையே பலியாக கொடுத்தார் இல்லையா? அப்போ அந்த காரியங்கள், அப்போ அந்த தண்டனைகள் என்னதுன்னா அவர் நம்ம மேல் கொண்ட அன்பு. அந்த தண்டனையில நம்ம போகும் பொழுது நம்ம நம்மளே யோசிக்க தொடங்குவோம், ஏன் இந்த காரியம் எனக்கு வந்தது, நான் எந்த இடத்துல, அப்போ நம்மள அதை கொண்டு போகும்போதே நமக்கே அது உணர்த்தப்பட்டு உணர்த்தப்பட்டு நான் இந்த இடத்துல இப்படி இருக்க, நம்மளை கொண்டே அவர் நம்மளை சிந்திக்க வைக்கிறார், உணர வைத்து நம்மளே அதுல இருந்து வெளியே நம்ம மனம் திரும்புவதற்கு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார் இல்லையா? அதாவது நமக்கு அது ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் வருவதற்கு, அது ஆஹ் மனஸ்தாபத்துக்கு இடம் இல்லாமல். மனஸ்தாபம்னா என்னது? ஆண்டவர் கூட மனஸ்தாபப்படுறது. எப்ப பார்த்தாலும் எனக்கு இப்படியே தானே ஆண்டவர் இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல, அவங்களாம் நல்லா இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி, அப்படி நம்ம வந்து அவர் மேல மனஸ்தாப சொல்றோம். நானும் சொல்றேன், சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ நான் பிரேயருக்கு வரக்குனால நான் முழங்கால இருந்து நான் அந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர்ட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே நான் சொல்றேன், ஆண்டவரே நான் சொல்லியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆண்டவரே இந்த சூழ்நிலைய, இந்த சிலுவை நீர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய சிலுவை நான் எடுத்துக்கொண்டு போகாட்ட நான் அவருடைய சீஷனா இருக்க முடியாது. சீரேனே உரானாகிய சீமோன் என்னது, அவன் மேல சிலுவைய பலவந்தப்படுத்தினாங்க. இப்ப என் மேல, நம்ம ஒவ்வொருத்தர் மேல வைக்கப்பட்டிருக்கிற சிலுவைய நான் மனஸ்தாபத்தோட தூக்கிட்டு வந்தேன்னா, நான் அதனால கர்த்தருக்கு என்ன மகிமை? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த நம் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடியா, அது பிசாசு கொண்டு வர்ற நுகத்தடி நான் சொல்ல வரல. தேவன் எம்மேல் வைத்திருக்கிற சிலுவை, அந்த நுகத்தடி. அவரும் நுகத்தடி வைக்கிறான்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குது. அப்போ அப்போ அந்த நுகத்தடி எனக்கு ஆசீர்வாதம். நான் என்னைய சரிபடுத்த, அந்த நுகத்தடி வந்து என்னைய, என் தலையை உயர்த்த, அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அப்ப எனக்கு அனுமதிக்கிற சில பாடுகள், தண்டனை, அது வந்து நான் குணப்படுவதற்கு, என் ஆத்துமாவில நான் ஒரு குணசாலியா நான் மாறுவதற்கு, என்னட்ட என்னெல்லாம் மாம்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ அந்த மாம்ச சிந்தையிலிருந்து நான் வெளியே வந்து ஆவின் சிந்தை உடையவளாய் தேவ ஆவினால் நடத்தப்படுவதற்கு, என்ற அவயவங்களை நான் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்து வாழ்வதற்காக தான் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஆனா சில நேரத்தினால திக்கு முக்காடுற கூட காரியங்கள் ரொம்ப நம்ம ப்ரெஷர் ஆகுறோம். ஆனாலும் அந்த இடத்துலையும் தேவன் நம்மளை ஆற்றி தேற்றி வார்த்தையை தந்து பலப்படுத்தி உயிர்ப்பித்து அந்த காரியங்களை நம்மளை வெளியே என்ன செய்யறாரு, கொண்டு வருகிற நம்ம காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சகரியா 13:8-9 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன் நம்மளே மீதியா வைத்திருக்கிறோன்னா, சகரியா 13:8-9. சகரியா 13:8-9. அதற்கு அதாவது 8ல கொடுத்திருக்கு, 2 பங்கு அழிஞ்சு போயிறாங்க. 3ஆம் பங்கை 9வது வசனம், 2 பங்கு வந்து அந்த 8வது வசனத்துல இருக்குது, 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். இன்னைக்கு நம்ம கொள்ளை நோயினால் ஒரு பங்கு அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், வெள்ளத்தினால கொத்து கொத்தா மனிதர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்மளாம் பார்த்தா 3ஆம் பங்குன்னு நினைக்கலாம் போல, அதுதான் நினைக்கிற வேண்டி இருக்குது. நம்மளாம் 3ஆம் பங்கு. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இந்த பாக்கியத்தை நாம பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் 3ஆம் பங்காகிய நம்மை தப்புவித்து நம்ம வாழ்க்கையில நம்ம அழிக்காதபடிக்கு அவர் நம்முடைய தேவனாக, நாம் அவருடைய ஜனங்களாக வாழும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை நம்ம கொண்டு போகும்படியாகத்தான் நம்மள என்ன செய்யறாரு, இந்த 3ஆம் பங்கை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை, உலகம் முழுவதிலுமே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துல இருப்பாங்க, ஒவ்வொரு தேசத்துல இருப்பாங்க. அவங்க கூட நம்ம பேசுவோம். நம்ம பேசின காரியம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம போற ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காங்க, இன்னும் அதிகமாவே போறாங்க. அப்புறம் நிறைய நாள் தொடக்கத்துல முன்னால எனக்கு இதெல்லாம் இந்த காரியங்கள் வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்ளாதது போது, அப்ப நம்ம வேற அதை நம்ம இன்னும் தியானிக்க நிறைய காரணம் சொல்லும் போதுதான் அது நம்ம நம்ம வாழ்க்கையோட இதை ஒப்பிட்டு அந்த கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா நம்ம
அந்த ஒரு ஒரு நல்ல அவருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் நம்ம மாற, ஒரு சுத்த பொன்னாக நம்ம விளங்குறதற்காகத்தான் நாம அவருடைய ஜனம் என்று அழைக்கப்படுவதற்கு, அவர் நம்முடைய தேவனா என்று நாம அழைப்பதற்கு தான் இந்த வாக்கியத்தை நமக்கு சில தண்டனைகளை, சில பாடுகளை தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாரு, அனுமதிக்கிறாரு. அப்போ அப்போ அந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10ல பார்க்குறோம். சில பவுல் வந்து கடிந்து கொள்ளுகிறார். யார? கொரிந்து சபையை கடிந்து கொள்ளுகிறார். அவர் கடிந்து கொண்ட பிறகு அவர் நம்ம இப்படிலாம் கடிந்து கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னது வருது, கொஞ்சம் பாரங்கள் வந்தா கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கடிஞ்சு கொண்டது என்னது, இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். அதுக்கு முன்னால இருக்கு அதை பார்க்குறோம். நாங்க கொஞ்சம் பொழுதாயிலும் நாங்க உங்களை துக்கப்படுத்தினேன் கண்டு நான் மனஸ்தாபப்பட்டேன். ஐயோ, நம்ம இவங்களெல்லாம் துக்கப்படுத்திட்டோமோ, நிருபத்தை இப்படிலாம் எழுதி எழுதி இது பண்ணி துக்கப்படுத்திட்டோமோ அப்படின்னு நினைச்சா கூட நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் அப்படி எழுதுனதை நீங்க வாசிச்சு நீங்க மனம் திரும்பிட்டீங்க. அந்த துக்கம் வந்து மனஸ்தாபத்துக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உங்களுக்கு தந்திருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. அதனாலதான் நான் உங்களை இப்படி கடிஞ்சு கொண்டேன். இன்னைக்கும் கர்த்தர் தேவ மனிதர்களை கொண்டு நம்ம கூட பேசும் பொழுது நிறைய காரியங்கள் நம்மளை வந்து நம்மளை உணர்த்துற காரியங்கள் சில நேரத்தில் நம்மளை துக்கமா இருக்கிற காரியங்களா இருக்கலாம். ஆனா அது நம்மளோடு இடைப்பட்டு நம்ம வந்து நம்மளை சரிப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கிற காரியங்கள். அப்போ நமக்கு எப்பொழுதுமே தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கணும். நான் இந்த காரியத்தை நான் செய்தான் ஆண்டவரே, நான் மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து உடைய நித்திய வழியில என்னை நடத்துங்க ராஜா. அப்போ அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம், ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்து அவரை நான் இவ்வளவு துக்கப்படுத்திட்டேன் அப்படிங்கிற காரியங்கள். அப்போ நம்ம வந்து மீதியா இருக்கிறது வந்து மனம் திரும்புவதற்கு, மனம் திரும்பி குணப்பட. இப்போ பேதுருவை நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனை மறுதலித்தான். அந்த இடத்துல அவன் விசுவாசம் ஒளிந்து போய் கொண்டே இருந்தது. அவன் கர்த்தரோடு இருந்தா கூட அவன் நிறைய இடத்துல வந்து அவனுக்கு நிறைய வெளிப்பாடு கிடைச்சா கூட அவன் விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமாய் இருந்ததுனாலதான் அவர் என்ன சொன்ன, நீ குணப்பட்ட பின்பு நீ அவர் சொல்ல, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, லூக்கா 22:31-32 பார்க்கிறோம். ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து. அப்போ விசுவாச குறைவு என்கிறது என்னன்னா ஒரு நோய், ஆத்துமால வரக்கூடிய ஒரு நோயா இருக்கலாம். அதாவது நான் இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்காம இருக்கிற காரியங்கள். நம்ம எல்லாத்தையும் விசுவாசிப்போம், ஆனா ஒண்ணுமே இல்லை, ஆப்ஷனே இல்லை, முடிவு தான் இவ்வளவுதான் அப்படி நம்ம மனித என்னத்தை நினைக்கிறோம்ல, அந்த இடத்துல நான் செத்து போயிருவேன், அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷனே இல்லைங்கிற இடத்துல நான் விசுவாசிக்கிறேன். அதாவது ஆபிரகாம் தன் கற்பம் செத்து போனதை கூட அவன் யோசிக்காம வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் முழு நிச்சயமா நம்பினால தான் அவன் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஒரு கிரெடிட்டை தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தை தான் தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். இதைதான் அவர் பேதுருவிட்ட எதிர்பார்த்தார். ஆனா பேதுரு தண்ட ஜீவன் போயிருமோன்னு ஜீவனுள்ள தேவனை ரட்சகராய் இயேசு கிறிஸ்து மறுதலிச்ச காரியங்கள். அப்போ கர்த்தர் சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு. அவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை தைரியமா எழும்பி பேசுற வரைக்கும், அந்த பரிசுத்தாவிய அபிஷேகம் பெற வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்னா விசுவாசத்துல தொஞ்சு போய் தான் இருந்தார். அப்ப அந்த விசுவாச குறைவுங்கிறது என்னது, ஒரு ஒரு குணம் இல்லாத ஒரு காரியம். அப்ப நமக்கு விசுவாசம் வேணுங்கிறது இதன் மூலமாக தேவன் நம்மளோட இடைப்படுறப்ப நமக்கு விசுவாசம் வேணும்னா அது பரிசுத்த ஆவினாலதான், பரிசுத்தாவின் பலத்தினால் நமக்கு நம்பிக்கை உண்டாகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தில் உண்டாகிற எல்லா சந்தோஷத்தாலும் சமாதானத்தினால் நம்மை நிரப்புவாராக என்று ரோமர் 15 அந்த அதிகாரிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த விசுவாசத்தையும் அவர் தான் நமக்குள்ள தரார். அவருக்கு தெரியும் இது மனிதர்கள் எல்லாருமே புலம்னா காரியங்கள் தான். ஆபிரகாம் தொட்டு யோபு தொட்டு எல்லாருமே புலம்னா காரியங்கள் தான். நம்மளும் புலம்புக தான் செய்யறோம். ஆனா தேவன் அந்த இடத்துல வார்த்தையை தந்து நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி இந்த பாதையில போகிற நிறைய பேரை அந்த விசுவாசமாகிய இயேசு கிட்ட நம்ம இழுத்து கொண்டு வரும்படியாக, அவர்களுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை நம்ம பெருக பண்ணும்படியாக, நம்ம குணப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகத்தான் சில பாதைகள்ல நம்மளே தேவன்
நடத்துகிறார். 2வது பார்த்தோம்னா, நம்ம கனி கொடுக்கிறதற்காக தேவன் என்ன செய்றாரு? நம்மளை மீதியா இருக்க வைக்கிறார். ஏசாயா 37, 31வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஏசாயா 37, 31. அதுல இருக்கு பாருங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நம்ம ஏன் அ திருப்பி நம்ம தப்புவிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம திருப்பியும் அந்த வேர் வேர் பற்றி மேல கனி கொடுக்கிறதுக்காக கிறிஸ்து தான். அவர்தான் தாவீது வேரானவர். அவர்தான் ரூட்டு. அந்த ரூட்ல நம்ம போய் பற்றி கொண்டாந்தா மேல நம்ம நல்ல கனிகளை கொடுப்போம். வேற நம்ம யாரும் பார்க்க முடியாது. ஆனா வெளியே வர கனிகளை தான் நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்முடைய இருதயம் அது இயேசுவாகிய வேரோட பற்றி பிடித்திருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வேரில் இருக்கிற சாறு, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ளாக கிரியைகளை நடப்பித்து நம்மளை சரிபடுத்தி குணப்படுத்தி நமக்குள்ள இருந்து நல்ல கனிகளை என்ன செய்யுது மனிதர்களுக்கு. அது சகல ஆவியின் கனி சகல உண்மையிலும் நீதியிலும் விளங்கும். நம்ம ஒவ்வொரு காரியத்துல அவருக்கு உண்மையா இருக்கிறோமா? மனுஷர்களுக்கு நம்ம உண்மையா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஒரு சைடா பார்ப்பாங்க. இல்லாட்டா யாரா சொன்னதை வச்சு ஒருத்தவங்களை எடை போடுவாங்க. அந்த காரியத்துக்கு நம்ம சொல்ல வரல. தேவன் என் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த காரியத்துல நான் எதற்காக இது இப்படி செஞ்சேன்? இது ஏன் நான் இப்படி சொன்னேன்? என்ன சூழ்நிலை? இது தேவன் தான் நம்ம ஒவ்வொருவரையும் அறிவார். அப்போ நம்மளுடைய கனிகள் வந்து ஆவியிலும் உண்மையிலும் நீதியிலும் ஒவ்வொரு காரியத்தையும் நீதியா நடக்க தெரியும். இயேசு கிறிஸ்து எதெல்லாம் வேதத்தை நமக்கு நீதின்னு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாமே நீதி. சத்ருவை நேசின்னு சொல்ற அது நீதி, அவருடைய நீதி. அவனை மன்னிங்கிறது அவருடைய நீதி. அப்போ தீமைக்கு நன்மை செய்கிறது அவருடைய நீதி. அப்போ அந்த நீதிக்கு இந்த நீதி நம்ம வாழ்க்கையில வாசிக்கிற மாத்திரமே இதை நாம வெளியே காட்டும் பொழுதுதான் நம்ம அவருக்கு நல்ல கனி கொடுக்கிற ஒரு காரியமாக வாழ முடியும். அப்போ நம்ம 2 கனி இருக்குது. ஒன்று கசப்பான கனி இருக்குது. ஒன்று என்ன கனின்னு சொன்னான்னா நல்ல தித்திப்பான கனியும் இருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னான்னா ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா ஏசாயா 5 அந்த கனியை பற்றிய காரியங்கள் அதுல இருக்குது. ஏசாயா 5ல அவர் வந்து என்ன செய்யறாராம்? நம்மளை வந்து வேலி அடைக்கிறார். 2ஆம் வசனத்துல வேலினா வார்த்தையாகிய வேலியை அடைச்சு அதில் உள்ள கற்களை பொறுக்கிறார். நம்மள்ட்ட இருக்கிற கற்கள் என்னது? உலகத்தில் உள்ள பாரங்கள், உலகத்துல காணப்படுகிற எல்லா வேதனைகள், கற்கள்ங்கிறது அந்த காரியங்கள் தான். அப்போ இதையெல்லாம் என்ன செய்றாரு? என்னென்ன உலகத்துல நமக்கு பாரங்கள் வேதனைகள் வருகிறதோ அந்த கற்கள் எல்லாம் என்ன செய்றாரு? வசனத்தின் நிமித்தமாக வருகிற துன்பங்கள் பாரங்கள் எல்லாம் பொறுக்கி பொறுக்கி போட்டுட்டு நம்மளுடைய இதயத்துல நற்குல திராட்சை செடியை, அதான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம இதயத்துல நட்டு ஒரு கோபுரத்தை கட்டுறார். கோபுரம்னா என்னது? கண்காணிக்கிறதுக்காக நமக்கு மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், சுவிசேஷர்களை தந்து அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, இந்த ஆலை என்னன்னு சொல்லிட்டு நான் இதுல பார்த்தேன்னா ஹீவட் அப்படின்னு இருந்தது. ஹீவட்னா என்னதுன்னா அந்த செதுக்கிறவர்கள், அதாவது நறுக்கிறது, வேண்டாத கனிகளை நறுக்கி நம்ம நல்ல கனிகளை கொடுக்கிறதுக்காக அந்த காரியங்கள். இவ்வளவு செஞ்சும் நம்ம நல்ல கனியை கொடுக்கல, என்கிட்ட இருந்த அன்பு வெளிப்படல, நான் பழைய மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடுற ஒரு மனுஷியா நான் காணப்படுவேன் என்றால் நான் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள் என்னதுன்னா கசப்பான அனுபவங்களை தான், நான் கசப்பான கனிகளை தான் அவருக்கு கொடுக்க முடியும். இன்னொன்னு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு அந்த ஜனங்கள் இப்ப 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை அதை பார்க்கலாம். அவங்க கொடுத்தது எல்லாமே கசப்பான காரியங்கள், விக்கிரக ஆராதனை, பொருளாசை. அவங்க புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் இருக்கு. அதாவது லைஃபை வந்து என்டர்டைன்மெண்டாவே வாழ்ந்து இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து அறியாதபடிக்கு அந்த அந்த நித்திய ஜீவனை குறித்த எதிர்காலத்தை குறித்த அந்த பயம் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை. அப்புறம் கர்த்தர் இவ்வளோ நன்மை செஞ்சு இருந்தும் நம்ம வாழ்க்கையில சில பாடுகளை அனுமதிக்கும் பொழுது நான் ஏன் இவரை பின்பற்றி வந்தேன்? என்னாகமத்தை 11ல பார்க்குறோம், 21ல பார்க்குறோம். ஒரே முறுமுறுப்பு, எனக்கு அது இல்லை இது இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறுமுறுக்கிற நபர்களாக காணப்படுவோமே. ஆனால் நாம் அவருக்கு ஒரு கசப்பான கனியை கொடுக்கிற ஒரு மரமாக தான்
நம்ம காணப்படுவோம். இந்த வேதத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை என் வாழ்க்கையில. அந்த மக்கள் அப்படிதான் சொன்னாங்க. இது என்னது என் முன்னால இருக்கிறது இந்த மன்னா தான். இது எங்களுக்கு அருவருப்பா வெறுப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சொன்னாங்க. இன்னைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில வேதம் ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையில மனமகிழ்ச்சியா இருக்கு. அது ஒண்ணுதான் எப்படி இருக்கு நமக்கு மதுரமா இருக்கிறது. நம்ம ஐயோ இது கசப்பா இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னு சொன்னா அது கர்த்தருடைய பார்வையில என்னது கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் ஏசாயா நீங்க பின்னால நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 8:9 இருந்து அப்படி 5ஆம் அதிகாரம் 8:9 இருந்து அப்படி வாசித்து பார்த்தோன்னா சாராயத்தை நாடுகிறது கவலையை மறக்கிறதுக்கு சாராயத்தை நாடுகிறது கவலையை மறக்கிறதுக்கு நம்ம மற்ற என்டர்டெயின்மெண்ட் அது மொபைல் ஃபோன்ல நம்ம பார்க்குற காரியங்களா இருக்கலாம். அது வந்து நம்ம சினிமா மற்ற காரியங்களுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து என் கவலையை மறக்கிறதுக்கு அப்படிங்கிற காரியங்கள் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குமா கசப்பா இருக்கிற காரியங்கள். அந்த 12 சுரமண்டலத்தை வச்சு பாட்டு கூத்துன்னு சினிமா அப்படி அந்த மாதிரி காரியங்கள் என்ற கவலையை மறக்குது. அதெல்லாம் அற்ப சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள். அடுத்தது தீமையெல்லாம் நன்மைன்னு சொல்றது நன்மையெல்லாம் தீமைன்னு சொல்றது இதெல்லாம் அவருக்கு என்னது கசப்பான காரியங்கள். அதை இன்னொன்று பார்த்தோம்னா யாக்கோப்ல நம்ம பார்க்குறோம் கசப்பு அப்படின்னு சொன்னான்னா எது கசப்பு அப்படின்னு சொன்னான்னா எபிரேயர் 12:15 சொல்றது கசப்புங்கிறது ஒரு தீட்டு. தீட்டுனா அருவருப்பானது. உங்களுக்கு தீட்டுனா தெரியும் மாம்ச பிரகாரமா இதை இப்படி அந்த பெண்களுக்கு வருகிற அந்த வழிபாடை வந்து இன்னைக்கு உலகம் எப்படின்னா ஒரு தீட்டு பெண்கள் வந்து தீட்டானவர்கள் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் தீட்டுங்கிறது ஆண்டு சொல்ல கசப்பு ஒரு தீட்டு. அப்புறம் மத்தேயு 15 மார்க் 7 நம்ம பார்த்தோம்னா எதெல்லாம் இதயத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள்லாம் மாம்சத்தின் கிரிகைகள் எல்லாமே தீட்டு. அப்போ இந்த காரியங்கள் அப்போ யாக்கோ 3:11 பார்க்குறோம் கசப்பான வைராக்கியம் விரோதம் இதெல்லாம் என்னது தீட்டு. அந்த அதிலே 3:16 இருக்குது. இந்த வைராக்கியம் விரோதம் நமக்குள்ள இருக்குமானால் என்ன இருக்குமோ அந்த இடத்துல கலகமாக தான் இருக்கும். சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. சில பிரச்சனை போராட்டம் இருக்குது. ஆனா அவங்க வெறுக்கிற ஒரு மனிதர்களா நம்மளை வெறுக்கிறவங்களா இருந்தா நம்ம திருப்பி வாக்குவாதம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல வரும் கலகம் தான் வரும் விரோதம் தான் அதிகரிக்கும். அதோட நம்ம அமைதியா இருந்துட்டோன்னா அல்லட்டு அந்த அந்த காரியத்தை நம்ம மேலும் வளர்க்காதபடிக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து கர்த்தருக்கு ஒரு நல்ல கனிதரக்கூடிய ஒரு மரமாக காணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் நான் அறிஞ்சு கொண்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல திராட்சை கனியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏசாயா 27 நம்ம பார்க்குறோம். அதுக்கு அந்த அவர் என்ன செய்யறாருன்னா 27:2 ஒரு குடும்பத்தை வந்து உடைக்கிறது ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளை உடைக்கிறது எதுனா சில வலு சர்ப்பங்கள். அது மாமியா இருக்கலாம் மருமகளா இருக்கலாம் கணவன் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் மனைவி கூட பிறந்தவங்களா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்களா இருக்கலாம். இவங்க யார் அந்த குடும்ப வாழ்க்கையில என்டர் ஆனாங்கன்னா அது என்னது ஒரு கசப்பு. தேவன் சொல்றாரு அந்த குடும்பம் வந்து கசப்பா மாறிடும். கணவன் மனைவியை விரும்ப மாட்டாங்க மனைவி கணவனை வெறுப்பாங்க பிள்ளைங்கள் அதனால பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் என்ன கசப்பான கனியை கொடுக்கிற ஒரு குடும்பமாக காணப்படும். அதனால அந்த முதல் சபையை தேவன் ரொம்ப நேசிக்கிறார் குடும்பத்தை. அப்போ அந்த இரவும் பகலும் நம்ம எப்பொழுது இதுக்கு ஜபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த குடும்பமாகிய தோட்டத்தை யாரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதுல இருக்கு பாருங்க அதை ஜபமா மாத்திரணும். நம்ம 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். இப்படி அவருடைய பாதுகாப்புக்குள் நம்ம குடும்பமாகிய தோட்டத்தை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம நல்ல கனி கொடுக்கிற ஒரு குடும்பமாக தோட்டமாக நம்ம காணப்படுவோம். ஏன் இந்த நல்ல கனி தரக்கூடிய தோட்டமாக தேவன் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளைய அவர் தப்ப வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்மளை அப்படி நல்ல தோட்டமாக மாற்றி நாம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் தலைமுறைகள் நம்மளை சார்ந்தவர்கள் அவர்களும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனுக்குள்ள பரம கானானுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும்படியாக இது 3வது. முதல்ல மனம் திரும்பணும் 2 கனி கொடுக்கணும் 3 அவர் வாக்களித்த அந்த பரம கானானுக்குள் எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை லட்சம் மக்களுக்குள்ளாக ஜோஷுவாவும் காலேபும் வேறு ஆவி உடல்களாய் உத்தமமாய் அந்த கானானை சுதந்திரித்தது போல நம்மளும் மீதியா இருக்கிற நம்மளும் யோசுவாவை போல காலேப்பை போல அந்த உத்தம இருதயத்தோடு அந்த வேதத்தை நம்ம கை கொண்டு நடக்கிறது. இப்போ என்கிட்ட கேட்டால் நீங்கள் எல்லாமே உத்தமாக நடக்கிறீங்களா கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் அதுக்கு நான் பிரயாசப்படுறேன்.
ஆண்டவரே இந்த இடத்த நான் தவறு பண்றேன், இந்த இடத்த எனக்கு சரிப்படுத்துங்க, என்னை நான் அவர்ட்ட ஒப்பு கொடுக்குறேன். அப்படிதான் நம்ம கண்ண மூடுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அத நம்ம அந்த விரும்புகிற காரியத்த அவர் விரும்புகிறார். நம்ம நம்மளை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிற காரியத்த தேவன் விரும்புகிறார். அப்போ அவர் நம்மளை அந்த மாதிரி நம்மளைய உருவாக்கி நல்ல கனி தரக்கூடிய மரமாக நம்மளைய செழிக்க செஞ்சு அவருடைய ராஜ்யத்துல கொண்டு நம்மளை நடணும், நிலைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏசாயா 11:16 இஸ்ரவேலர் எகிப்து தேசந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போலவே அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும்பாதை இருக்கும். ஏசாயா 35:8-10 பார்த்தாங்கன்னா அங்கே ஒரு பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எண்ணப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. அப்போ அங்க வந்து சிங்கம் இல்ல, துஷ்ட மிருகம் கிடையாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் சொல்லியிருக்கிறது. அப்ப நம்ம அவங்களுடைய தேசத்துல ஆதியாகமம் 3:15 கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக, அப்போ நம்ம உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையினால அவர் நம்மளை அப்பமே நம்மளை நினைவுல வச்சிருந்ததுனால தான் இன்னைக்கும் நம்ம தப்புவிக்கப்பட்டு அவருடைய பரம கானானுக்கு நம்ம பங்குளர்கள் ஆகும்படியாகத்தான் நம்ம தப்புவிக்கப்பட்டு நம்ம மனம் திரும்பி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில தண்டனையாக சிட்சிப்பாக நமக்கு அனுமதித்து நம்மளைய செதுக்கி அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக, பிரியமான நல்ல அவர் மகிழக்கூடிய ஒரு கனி தரக்கூடிய மரமாக, தோட்டமாக நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். நம்மளை சார்ந்தவர்களை குடும்பங்களை ரட்சித்து அவர்களை நித்தியத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் அவர்கள் நிமித்தமாகவும் நம்ம என்ன செய்யறாரு, சில பாடுகளுக்குள்ளாக சில வேதனைகளுக்குள்ளாக நம்மளை வழி நடத்துகிறார். அதனால அவர் தப்புவிக்கிறதுல ஒரு முகாந்திரம் உண்டு. நம்ம அப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் யாக்கோபு 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலையும் நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால இருக்கிறது நீங்க வாசித்து பார்த்தினாங்கன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நம்ம திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதுலன்னா தேவனை அறிகிற அறிவினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு விசுவாசம் வந்தா தைரியம் வந்துடும். தைரியம் வந்துதான் நமக்கு ஞானம் வந்துடணும், எப்படி இந்த உலகத்தை நம்ம வாழணும். ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பு, இவைகள் எல்லாம் நமக்குள் உண்டாகி பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவில நம்ம வீணராகவும் இருக்க மாட்டோம், கனியற்றவர்களாகவும் இருக்க மாட்டோம். அப்படிங்கிறதுக்கு இந்த காரியங்கள் நமக்கு அவர் அறியதான் நமக்குள்ள விசுவாசம் வரும், தைரியம் வரும், ஞானம் வரும், இச்சையடக்கம் வரும், பொறுமை வரும், தேவ பக்தி வரும், சகோதர சிநேகம் வரும், அன்பு வரும். இது நம்மளே ஒரு கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போய் நம்மளே என்ன செய்யுது. 11ஆவது வசனத்தை பாருங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் நமக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இதுதான் நம்ம தப்புவிக்கப்படுகிறதுக்கு காரியங்கள். கர்த்தத்தாமே இந்த கர்த்தத்தாமே இந்த வேலையை ஆசீர்வதித்து நம்ம கூட பேசி இந்த காரியங்களை தேவன் ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்முடைய தேவன் அவருடைய வெளிச்சத்தை நடத்தி அநேகருக்கு நம்மளைய ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.